வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். விவோல இருந்து சமீபத்தில் இந்த விவோ V20 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ண நேரத்தில் இந்த மொபைல் ஃபோனுடைய அறிமுக விமர்சனம் ப்ளஸ் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற டாப் ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இப்போ இந்த விவோ V20 தொடர்ந்து விவோ V20 ஸ்பெஷல் எடிஷன், அதாவது விவோ V20 SE அப்படிங்கிற ஒரு மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய 2 கலர் வேரியன்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. இந்த விவோ V20 SEல என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கு, டாப் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். விவோ V20 SE பொறுத்த வரைக்கும் இதோட விலை 20,990 rupees. ஸோ இந்த விலைக்கு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 32 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் 48 மெகா பிக்சலுக்கான ஒரு ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4100 mAh பேட்டரி இருக்கு. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட ரொம்ப ஒரு ஸ்லீக்கான டிசைன். லான்ச்சில் நிறைய ஆஃபர்ஸும் வேற போட்டிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து விவோ V20 SE பார்த்தோன்னே இந்த மொபைல் ஃபோனில் டாப் ஃபீச்சராக தெரிகிறது டிசைன். இது வந்து ஒரு 7.83 mm, ரொம்ப ஒரு தின்னான ஒரு 171 கிராம் கொண்டு ஒரு லைட் வெயிட்டான ஒரு மொபைல் ஃபோன். கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. மொபைலோடைய பாடியில் பின்புறத்தில் இருக்கிற அந்த கர்வ்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கையில் நமக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அந்த கிரிப்பும் நல்லா இருக்கு. லைட் வெயிட்டான மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கூட கம்ஃபர்டபுளாக மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணலாம். விவோ V20 SEல AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ்க்கான AMOLED பேனல் இது. 6.44 inch டிஸ்பிளே. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 90.12% வரைக்கும் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு மேல சிறுசா டிராப் நாச் கொடுத்துருக்காங்க, நம்ம பாஷையில சொட்டு நாச். AMOLED பேனல் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கலர் கேம்யூட் பிளஸ் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கலர் வைப்ரன்சி, சேச்சுரேஷன் லெவல்ஸ், பிளாக் லெவல்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு இந்த டிஸ்பிளேல அருமையா இருக்கு. அந்த டிஸ்பிளேக்கு மேல இருக்கிற அந்த சொட்டு நாச்சுக்குள்ள 32 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா வச்சு நீங்க செல்ஃபி எடுக்கிறப்போ டீடைல்ஸ் நல்லா அருமையா மெயின்டைன் ஆகுது. யூசுவலா இந்த செல்ஃபி கேமரால அந்த ஓவர் சேச்சுரேஷன் ஆகி இல்லாட்டி ஒரு முகத்துல ஓவர் பியூட்டிஃபிகேஷன் அல்காரிதம் இந்த மாதிரிலாம் போட்டு செல்ஃபிஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். ஆனா இவங்க கொடுத்துருக்க இந்த மொபைல் போன்ல, இந்த விவோ V20 SEல செல்ஃபிஸ் நல்லா நேச்சுரலா இருக்கு. ஸ்கின் டோன்ஸ் சூப்பரா மெயின்டைன் பண்ணுது. பியூட்டிஃபிகேஷன் மோட் அதெல்லாம் இருக்கு, வேணுங்கிறவங்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதெல்லாம் வேணாம் நீங்க நினைச்சீங்கன்னா டிசேபிள் பண்ணிட்டு ஒரு நேச்சுரலான செல்ஃபிஸ், ரொம்ப அட்ராக்டிவான செல்ஃபிஸ் நீங்க கிளிக் பண்ணலாம். லைட் கம்மியானா கூட இல்லாட்டி லோ லைட்ல கூட உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்காக செல்ஃபிக்கும் நைட் மோடு கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட். அதுல அந்த மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் கேமரால நல்ல ஷாட் சூப்பரா எடுக்குது. நான் கிளிக் பண்ண ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்க பாருங்க. போட்டோஸ்னுடைய எக்ஸ்போஷர் நல்லா இருக்கு. கலர் அக்யூரசி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமா இல்லாம நேச்சுரல் லெவல்ஸ்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் சொன்னேன் பாத்தீங்களா, பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல், அது தவிர ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல நீங்க 1080p வீடியோஸ் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். ரியர் கேமரா அந்த 48 மெகா பிக்சல் கேமரா வச்சு 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த மொபைல் ஃபோன் விவோ V20 SE வந்து 2 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம கிட்ட நீங்க பார்க்கலாம், 2 கலர் வேரியன்ட்டும் அவைலபிளா இருக்கு. ஒன்று வந்து கிராவிட்டி பிளாக் அப்படிங்கிறாங்க, இன்னொன்று வந்து அக்வாமரைன் கிரீன் அப்படிங்கிறாங்க. இந்த கிரீன் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. காரணம் என்னன்னா, இது வந்து ரொம்ப ஒரு கிளாசி ஃபினிஷிங் கிடையாது, ஒரு டிஃப்யூஸ் ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் பட்டா கூட அவ்வளவா வெளியே தெரியல. ரொம்ப ஒரு போட்டோஜெனிக்கா, ஒரு அட்ராக்டிவான, ஒரு நீட்டான ஒரு கிரேடியன்ட் கொடுத்துருக்கறனால இந்த அக்வாமரைன் கிரீன் எனக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவான கலர் மாதிரி தெரியுது. பட் இது வந்து சில பேருக்கு ரொம்ப பிரைட்டான கலரா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா கிராவிட்டி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கலர் வேரியன்ட்டும் அவைலபிளா இருக்கு. இது வந்து ஒரு கிளாசி ஃபினிஷிங், நல்ல ஒரு மிரர் கிளாசி ஃபினிஷிங் வரை கொடுத்துருக்காங்க. இதுவும் சில பேருக்கு பிடிக்கும். ஸோ இந்த 2 கலர் வேரியன்ட்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மொபைலை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ளேயே 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 4100 mAh பேட்டரி இதுல கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. அதே நேரத்துல ஃபன் டச் OS, இவங்க Android 10க்கு மேல ஃபன் டச் OS ஸ்கின் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து நிறைய பேட்டரி ஆப்டிமைசேஷனுக்கு நிறைய அம்சங்கள் கொடுத்திருக்கிறதுனால பேட்டரி லைஃபும் நீங்க அதிகமா எதிர்பார்க்கலாம். இந்த விவோ V20 உடைய மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு Snapdragon 665 ரன் ஆயிட்டு இருக்கிற மொபைல் போன். 8GB கான RAM இருக்கு. 128GB கான இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்திருக்காங்க. கேம் விளையாடுறப்போ இந்த மொபைல் போன்ல இருக்கிற எல்லா ரிசோர்ஸும் அந்த நீங்க விளையாடுற கேமுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அல்ட்ரா கேம் மோடும் இதுல கொடுத்திருக்காங்க.
ஸோ ஓவராலா ஒரு 21,000 ரூபாய்க்கு உங்களால என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே பெஸ்டா பண்ணிருக்காங்க Vivo V20 SE-ல. இந்த Vivo V20 SE-னுடைய விலை 20,990 rupees. ஸோ இந்த மொபைல் போனுக்கு இப்போ நீங்க வாங்க போனீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வேற இருக்கு. ஆன்லைன் ஸ்டோர்ஸா இருக்கட்டும் இல்ல ஆஃப்லைன்ல கடைகளா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் சொல்லிட்டு இப்போ ஸ்கிரீன்ல வரும், நீங்க பார்க்கலாம். பட் இந்த Vivo V20 SE-னுடைய முழு விமர்சனம் நம்ம சேனல்ல விரைவில் வருது. அதை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.